சிரிய அதிபர் பஷார் அசாத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு ஆஸ்திரியாவை விட்டு வெளியேறும் சிரிய அகதிகளுக்கு 89,000 ரூபாய் ரிட்டர்ன் போனஸாக வழங்கப்படும் என்று ஆஸ்திரிய அரசு அறிவித்துள்ளது. சிரியாவின் பாதுகாப்பு நிலைமை குறித்து மறு ஆய்வு செய்த பிறகு சிரிய அகதிகளை நாடு கடத்துவது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆஸ்திரிய அதிபர் கார்ல்ஸ் நெஹ்மர் தெரிவித்துள்ளார். மேலும் ஆஸ்திரிய அரசாங்கம் வலுக்கட்டாயமாக சிரிய அகதிகளை நாடு கடத்தாது என்றும் விருப்பமுள்ளவர்கள் மட்டும் ரிட்டர்ன் போனஸ் முறையை பயன்படுத்தி சிரியாவிற்கு அனுப்பப்படுவார்கள் என்று அரசு தெரிவித்துள்ளது. மேலும் சிரிய புகலிட விண்ணப்பங்களை பரிசீலிப்பதை ஆஸ்திரியா நிறுத்தியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஆஸ்திரிய அதிபர், சிரியாவிற்கு செல்ல விரும்பும் சிரியர்களுக்கு ஆஸ்திரியா 89,000 ரூபாய் போனஸ் வழங்கி ஆதரிக்கும். சிரியாவை மீண்டும் கட்டியெழுப்ப அதன் குடிமக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது என்று கூறினார். ஏற்கனவே கடுமையான குடியேற்ற கொள்கைகளை ஆஸ்திரிய அரசு பின்பற்ற வேண்டும் என்று தீவிர வலதுசாரிகள் அழுத்தம் அளித்து வரும் நிலையில் பஷர் அல் அசாத்தின் வீழ்ச்சி மேலும் அழுத்தத்தை அதிகப்படுத்தியுள்ளது. சிரியாவைச் சேர்ந்தவர்கள்தான் ஆஸ்திரியாவில் புகலிடம் கோரிக்கைகளை அதிக அளவில் விண்ணப்பிப்பதாக அரசு முன்பு தெரிவித்துள்ளது.